என் தங்கப்பிள்ளையே, வரலட்சுமி விரதம் வந்திருக்கின்ற இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள், கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உனக்கு மனம் விரும்பும் மங்களகரமான செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பேரதிர்ஷ்ட நாளில் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்ட வரத்தினை ஒரு பொழுதும் தட்டி விட்டு விடாதே. ஏனென்றால் எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு வாய்ப்பு என் குழந்தை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்றது என்றால் அதை ஒரு நாளும் நீ தள்ளிவிட்டு விடக்கூடாதல்லவா? உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு நாள் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு ஆணித்தரமாக சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்று இந்த பேரதிர்ஷ்ட விடியல் உனக்கு கிடைத்ததற்கு இந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த விடியலில் உனக்கு தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்கு வருகின்ற நாள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த செல்வத்தை உன் இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்றால் லக்ஷ்மி தாயானவள் இன்று உன் இல்லம் நோக்கி வர வேண்டும். என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு ஆசிகளை வழங்கப் போகின்ற நாள். என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி விடியலை எதிர்நோக்கி நிற்கும் பொழுது இந்த வராகி தானே முதலில் உன்னிடத்தில் வந்து பேசுகின்றேன். அம்மா, நான் உன்னோடு பேசிவிட்டால் சட்டென்று உனக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்குள் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வந்துவிடும். இதுவெல்லாம் உனக்குள் வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையிலும் அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்விலும் தான் இந்த தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். என் தங்கமே, இந்த நாள் அம்மா சொன்னது போல் நிச்சயமாக என் பிள்ளை நீ வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரால் உன் இல்லத்தின் வாசலை தெளித்து அதில் கோலமிட்டு மஞ்சளும் குங்குமமும் கோலத்தின் நடுவே வைத்திருக்கின்றாய். இதை கண்ட இந்த தாய்க்கு அத்தனை மகிழ்ச்சி. உடனடியாக என் பிள்ளையிடம் பேசிவிட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் ஓர் அற்புதம் நடக்கப் போகின்றது என்பதனை தெரிவித்து விட வேண்டும் என்றுதான் அம்மா வந்திருக்கின்றேன். அது மட்டுமா, என் பிள்ளை மனம் நிறைய சந்தோஷத்தோடு நிற்கின்றாய். உனக்குள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலுமே தெய்வங்கள் நம் இல்லம் தேடி வர இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் ஒருபொழுதும் மனம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக என் பிள்ளை மிகுந்த மன சந்தோஷத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள், உன் வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை மகிழ்ச்சி படுத்தும். இதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. புன்னகைதான் வாழ்க்கையை வாழ வைக்கும். கண்ணீர் நம்மை வீழ வைக்கும். அது நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொண்டாயல்லவா? இது ஒன்று போதும். இந்த வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாய். உன்னோடு இந்த வராகி பயணிக்கின்ற இந்த நாட்களில் நீ உனக்கான விஷயங்களை சரியாக செய்து உன்னுடைய வெற்றியினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய விருப்பமும். மங்களகரமான நிகழ்வு நடப்பதும் மங்களகரமான விஷயங்கள் கண் முன்னால் நிகழ்த்தி காட்டுவதும் என்பது உன் மனது விரும்பியபடியே நீ நினைத்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். என் பிள்ளை, முதலில் உன் மனது என்ன நினைக்கின்றது, உன் மனசாட்சி உன்னிடத்தில் என்ன சொல்கின்றது என்பதனை நன்றாக கேட்டுணர்ந்து அதன்படி இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும்.
யாருக்காகவும் என் குழந்தை எந்த ஒரு விஷயத்தையும் நீ உனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொள்ளாதே. இங்கு தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அடுத்தவனுக்கு தியாகம் செய்து தன் வாழ்க்கையை தொலைத்து கண்ணீர் விட்ட பிள்ளைகளை இந்த அம்மா நன்றாகவே பார்த்து விட்டேன். நன்றியுடையவனுக்கு நிச்சயமாக உதவிகளை செய்யலாம். அடுத்தவனை வேண்டும் என்றே கஷ்டப்படுத்தி கோமாளியாக்க நினைப்பவனுக்கு நிச்சயமாக நீ ஒருபொழுதும் உதவி செய்யக்கூடாது. என் பிள்ளையே, இன்று நீ ஒரு விஷயத்தை செய்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கும். அது என்னவென்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், உன்னால் முடிந்த ஒருவருக்காவது நீ உணவு வாங்கி கொடு. இல்லை என்றால் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடு. அம்மா, நானே அடுத்தவர்களிடம் உதவி கேட்கும் நிலையில் நிற்கின்றேன். என்னை உதவி செய்ய சொல்கிறாயே என்று நீ நினைப்பாயானால் உனக்குள் இருப்பது எதிர்மறை எண்ணங்கள். நீ என்ன நினைத்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது மிகவும் கடினம். அம்மா சொல்லிவிட்டால் நம்மால் முடிந்தது குறைந்தது 1 ரூபாயையாவது இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக என் பிள்ளை, மனதில் நினைத்ததை நீ சாதிக்கப் போகிறாய் என்று அர்த்தம். இன்னொருவருக்கு கொடுப்பதனால் நம்மிடம் இருந்து கரைந்து போகும் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு. அது மேலும் நம்மிடத்தில் பெருகும் என்று நீ நினைத்தால் அதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். என் பிள்ளை, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைய நாள் மாதத்தினுடைய கடைசி நாள், கடைசி வெள்ளிக்கிழமை, அருளட்சுமி நோம்போடு உனக்கு கிடைத்திருப்பதனால் இன்று என் பிள்ளை செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பலன்கள் கோடான கோடி. நீ 1 ரூபாயை கொடுத்திருந்தாலும் 1,00,000 கொடுத்ததற்கு சமமாக உனக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்ட நாளையும் உனக்கானதாக மாற்ற நீ என்ன செய்ய வேண்டுமோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை முழுமையாக நீ செலுத்திவிட்டால் போதும். பேரதிர்ஷ்ட நாளில் பேரதிர்ஷ்ட வரங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நீ சர்வசாதாரணமான பிள்ளையாக இருந்திருந்தால் அது கிடைக்க வாய்ப்பு கிடையாது. உனக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்களை அடைவதற்கான அத்தனை குணங்களும் இருக்கின்றது, அதாவது அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கின்றது என்று அம்மா சொல்கின்றேன். சரி, இதற்கு மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு உன் மனதிற்குள் குழப்பிக்கொள்ளாமல், இன்று தெய்வம் உன்னோடு நிரம்பி இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்களை கொண்டு வந்தால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுமோ அதையெல்லாம் தெய்வம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்பதனை நீ புரிந்து உனக்கான சந்தோஷத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. என்றும் இந்த வராகி உன்னோடு இருப்பேன். உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் பிள்ளை, மனதில் நினைக்கின்ற எண்ணங்களை நான் உண்மையாக்கி கொடுப்பேன். நீ உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்கவில்லை என்று எண்ணி மனம் வருந்தினாயோ, எந்த ஒரு விஷயம் நடந்தால் சந்தோஷம் என்று சொல்கின்றாயோ, அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன். இந்த நாள் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள். இந்த நாளை நீ தவற விடாமல், என் பிள்ளை, உனக்கான வெற்றி தொடங்கப் போகின்றது. நாம் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் பதில் கிடைக்கப் போகின்றது என்று மனதிற்குள் தெளிவாக எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று ஒரு உறுதி வார்த்தையை உனக்குள் சொல்லிக்கொண்டு நல்லபடியாக இன்றைய நாளை நீ தொடங்கினால் போதும். உன்னுடைய வெற்றியினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு இந்த தாயானவள் நான் ஒரு பொழுதும் அனுமதித்து விட மாட்டேன் என்பதனை உணர்ந்து என் பிள்ளை, சந்தோஷத்தோடும் புன்னகையோடும் இன்று நீ எதிர்கொள்.
வெற்றி உனதாகும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.